வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நான் இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி வந்து பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச். ஸோ அதுக்காக நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இந்த பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் வந்து 2-in-1 ரெசிபின்னு சொல்லாங்க. இதை பிரெட் ஆம்லெட்டாகவும் கொடுக்கலாம், பிரெட் சாண்ட்விச்சாகவும் கொடுக்கலாம். பட் நான் வந்து 2வையும் கம்பைன் பண்ணி ஒரே ரெசிபியாக கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின பீட்டர். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்கை பீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லோ ஸ்பீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ஹை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுரைச்சி வரணும். இது வந்து பேல் எல்லோ கலரில் மாறணும். ஒரு 5 minutes நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நுரைச்சி வந்துருச்சு. இது கூட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்திக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 3/4 வெங்காயம் மட்டும் இந்த எக்கு கூட நான் கலந்துக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தி இது நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நான் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்தி நல்லா உருக விட்டுறேன். ஒரு 4 பிரெட் பீசஸ் எடுத்துருக்கேங்க. இந்த நெய் நல்லா உருகின பிறகு இந்த 4 பிரெட் பீசஸையும் நான் தோசை தவாவில் சேர்த்திடுறேங்க. இது நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். நம்ம பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் பண்ணும்போது நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா டோஸ்ட் ஆகி வந்த பிறகு லைட்டாக தூக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் அடியில் வந்து வெந்திருக்கா, டோஸ்ட் ஆயிருக்கான்னு. டோஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்க போகிறேன். ஒன் சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுறலாம் 4 பீசஸையும். இப்போ திருப்பி விட்டுட்டோம். இன்னொரு சைடு டோஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் சேர்த்திடலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் நெய் தான் சேர்த்தணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நெய் மட்டும் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அது இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் கூட சேர்த்திக்கலாங்க. என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். என் குழந்தைகளுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால இதை சேர்த்திருக்கேன். இப்போ 2 சைடு டோஸ்ட் ஆயிடுச்சு. நான் எல்லா பிரெட் பீசஸையும் வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த பிரெட் பீசஸை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை கலவையை வந்து இந்த தோசை தவாவில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கத ஃபுல்லாக ஊற்றாமல் அதில் பாதி அளவுக்கு மட்டும் தோசைக்கல்ல நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ சேர்த்தியாச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எடுத்து ஒரு சைடு டிப் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுருங்க. இந்த எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட்டையும் நான் திருப்பி வச்சிட்டேன். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட்னா இதோட விட்டுறலாம். நான் செய்ய போகிறது பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச். ஸோ அதுக்காக ஆனியன் டாப்பிங்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு பிரெட் மேலே மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்திக்கிறேங்க. இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஃபைன் சாப்பிங் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் வந்து தக்காளி சேர்த்திக்கிறேன். அதையும் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து குடமிளகாய் இருந்தால் அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இல்லை கேரட் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன். இதுதான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, இப்படி சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அதை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சீஸ் பாராக இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய சீஸாக இருந்தால் அதை வந்து துருவி மேலால் தூவி விட்டுக்கலாம். நான் சீஸ் ஸ்லைஸுங்கிறதுனால அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு வேகும்போது நான் ஃபோல்ட் பண்ணி விடும்போது நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். சாண்ட்விச்சில் வந்து நடுவில் அந்த இது நல்லா மெல்ட் ஆனால் தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்திட்டேங்க. இது ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். பின்னாடி சைடெலாம் நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இந்த சைட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். 2 சைடையும் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி மடித்து விட்டுக்கிறேன். இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு ப்ரெட்டை தூக்கி இந்த ப்ரெட்டு மேலே படுற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ள சீஸும் நல்லா வெந்து மெல்ட் ஆகும். அதே மாதிரி ஆம்லேட்டும் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச்சும் யம்மியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக டொமேட்டோ கெச்சப் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட் யம்மியாக இருக்கும். இந்த பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் தான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். குழந்தைகளும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michutla. Thank you. Bye.